ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் சண்டே லாக். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா ஆக்சுவலி ஃப்ரான். இது ஃப்ரான் பிரியாணி இப்போ மேரினேட் பண்ண ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ரசம் ஆல்ரெடி செஞ்சுருக்கு. இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். ஃப்ரானு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் வந்துட்டு கர்டு போட்டுக்கலாம். வந்துட்டு சால்ட், கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். இதிலே நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஃப்ரைட் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் தனியா தூள், தனியா பொடி, தனியா பொடி, கல்லுப்பு ஆஃப் லெமன், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் போடலையே. எஸ், வீரப்போ கர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா சும்மா இருடா. இது கொஞ்சம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஃப்ரைடு சிக்கன் கிரேவி. எஸ், கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரைடு சிக்கன் கிரேவி செய்யறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு சீரகம் 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 சீரகம், ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பட்டை, சேர்ந்து இப்போ வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். கமகமான வாசனை வந்துடும். நல்லா வாசனை வந்துடும். இதிலே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. இதில் ஒரு 3 காஞ்ச ஏன்னா சில்லி பவுடர் அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
போட்டு இது ஆறுனது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடு கேப்பில் இது ஆச்சி சுக்கு கஷாயம் ஒரு சிப் குடிச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ்க்கு போதும். நல்லா சூடாயிட்டு. ஸோ நம்ம இது எல்லாமே போட்டுக்கலாம். இது என்னன்னா கல்பாசி, பட்டை, மிளகு, லவங்கம், செக்கை எல்லாமே போட்டு இப்போ ஒரு 4 பச்சை நானே நிறைய போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இன்னும் வெங்காயம் கட் பண்ணாமலே வச்சுட்டு இருக்கியே. வெங்காயம் தக்காளி அதிகமாக போட்டுக்கணும். தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கிக்கோங்க. அது கூட இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். அது பிரியாணி செய்யும் போது அது கூட அதுவும் நம்ம செஞ்சிடலாம். அது கஷாயம் குடி ஒன்று ஆகுது. கத்தாதீங்க. இந்த வெங்காயம் தக்காளி வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃபோனில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேட்ரி லோ ஆனதுனால பேலன்ஸ் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுல ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஆயிலில் தான். இப்போ இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட், அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு கிரேவி செய்யணும். மீன் டைம் இது குக் ஆகிட்டு இருக்குது. ப்ரான் பிரியாணி நான் 2 கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன். பிகாஸ் 1/2 kg அரிசி, 1/2 kg வந்துட்டு ப்ரான். ஆக்சுவலி நம்ம நிறைய ப்ரான் போட்டு ரைஸ் கம்மி போட்டாலும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். இதோ கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. தாளிச்சிட்டு இருக்குது. இது நல்லா ட்ரை ஆகிடும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ இங்கே பாருங்கள், இதுதான் சிக்கன் கிரேவி ஃப்ரை. சரி சிக்கன் ஃப்ரை கிரேவி. இது கிரேவியாக வரல, கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. அண்ட் சுட ப்ரான் பிரியாணி, அப்புறம் ஒயிட் ரைஸ், குக்கும்பர், ரசம். ஸோ இதுதான் இன்னைக்கோட ஸ்பெஷல்.